எல்லாருக்கும் வணக்கம். நான் ராம் பேசுகிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா மோட்டார்ஸ் இலான் மஸ்கோடது டெஸ்லா காரு இந்தியாவில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து பெங்களூரில் அவங்க வந்து லவாலே ரோடில் வந்து அவங்க ஆஃபீஸ் செட் பண்ணியிருக்காங்க, ஒரு புது R&D யூனிட்டு. இந்த கம்பெனி, இந்த எலக்ட்ரிக் கார் கம்பெனி டெஸ்லா, அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஜனவரி 8ஆம் தேதி 2021 வருஷம். அது இந்த வருஷம் 8ஆம் தேதி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆத்தரைஸ் கேபிட்டல் வந்து 15 லட்சமும், பெய்டப் கேபிட்டல் வந்து 1 லேக். அப்போ இது வந்து இவங்களோட ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டலு. அப்போது டெஸ்லா இந்தியா மோட்டார்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட், அதான் அந்த ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி பேர், இலான் மஸ்கோட டெஸ்லா காருது. ஸோ இப்போ வந்து இவர் பெங்களூரில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, புது டைரக்டர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இது அடுத்தது வந்து எங்கே வந்து அவங்க பிளான்ட்டை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்டேட்ஸோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. ஸோ அது என்ன டீட்டெயிலு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். டெஸ்லா இந்தியா மோட்டார்ஸ் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற பேரில் வந்து இலான் மஸ்க் வந்து அவங்களோட டெஸ்லா கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்தியாவில் தொடங்குறதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து 3 டைரக்டர்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மிஸ்டர் வைபவ் தனேஜா, அப்புறம் வெங்கட்ரங்கம் ஸ்ரீராம், அப்புறம் வந்து டேவிட் ஜான் ஃபெயின்ஸ்டன் அப்படிங்கிறவங்க 3 பேரையும் வந்து டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்லா வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவில் வந்து அவங்க பிளான்ட் செட் பண்ணி அவங்க வந்து தயாரிப்பு மெயின் பண்ணுற மேனுஃபேக்சரிங் தொடங்குறதுக்கு இந்த 4 மாநிலத்திலையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, குஜராத்தை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. டெஸ்லா அசம்பிளி பாயிண்ட்டை வந்து அசம்பிளி மற்றும் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு குஜராத்தை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படுது. இப்போ குஜராத்தில் வந்து டெஸ்லா பிளான்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது குஜராத்தில் வந்து என்னென்னா, காண்ட்லா அப்புறம் வந்து முந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 சீ போர்ட் இருக்குது, மேஜர் போர்ட். இது வந்து என்னென்னா, அங்கே அந்த போர்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு அவங்க டெஸ்லாவோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பிளான்ட் செட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டெஸ்லா கம்பெனிக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். போர்ட் பக்கத்துலேயே வந்து இறக்குறது, போகிறது, ஸ்பேர் பார்ட்ஸ் கொண்டு வர்றது, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து ஷிப் பண்ணுறது, அப்புறம் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை வந்து கூட்ஸை வந்து அமுச்சு விட்றது. அப்போ போர்ட்டு பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஈஸியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, வந்து நரேந்திர மோடியோட ஒரு ஸ்டேட்டு, பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்டுங்கிறனால அங்கே இருக்க டெவலப்மெண்ட் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தை காட்டி குஜராத்தில் போர்ட் பக்கத்தில், அதாவது காண்ட்லா இல்லைனா முந்த்ரா போர்ட் பக்கத்தில் வந்து டெஸ்லா பிளான்ட் அமைக்கிறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சொன்ன மாதிரி போர்ட் பக்கத்தில் வந்து இந்த டெஸ்லா பிளான்ட் அமைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இம்போர்ட்ஸ் நிறைய வரும். இம்போர்ட்ஸில் வந்து அதாவது இந்த அசம்பிளி யூனிட்ஸு, அப்புறம் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், இதெல்லாம் வந்து இம்போர்ட்ஸ் நிறைய ஏற்படும். அதனால் வந்து போர்ட் பக்கத்தில் இருக்கிறது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, குஜராத் வந்து ஒரு முக்கியமான மேனுஃபேக்சரிங் ஹப். எதுக்கு? ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல வந்து குஜராத் வந்து இந்தியாவில் ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. ஸோ அந்த ஒரு பெனிஃபிஷியும் வந்து இவங்களுக்கு டெஸ்லா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது காண்ட்லா போர்ட் ட்ரஸ்ட்டு இப்போ வந்து அதை பேரை மாற்றிட்டாங்க, தீன் தயாள் போர்ட் ட்ரஸ்ட். அதோட சேர்மன் வந்து எஸ்கே மேத்தா. அவர் வந்து இந்த டெஸ்லா கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க வந்து காண்ட்லா போர்ட்டு பக்கத்திலே வந்து டெஸ்லா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்கிறதுக்கு வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தீன் தயாள் போர்ட் ட்ரஸ்ட் வந்து இப்போ பயங்கரமாக வந்து டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. முக்கியமாக வந்து ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரியல் போர்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியை வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 ஏக்கர் வந்து சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த டெஸ்லாவோட ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி பிளான்ட் அமைக்கிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் வந்து வசதி அதிகமாக இருக்கும். காண்ட்லா போர்ட் பக்கத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இந்த இம்போர்ட்ஸு ஈஸியாக இருக்கும், லாஜிஸ்டிக்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் வந்து அவங்க வந்து குஜராத்தில் முக்கியமாக அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில் வந்து இப்போ ஈடுபட்டுருக்காங்க. சரி, இந்த போர்ட் பக்கத்தில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் டெஸ்லா அமைக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா வந்து மிடில் ஈஸ்ட், அதாவது கல்ஃப் மிடில் ஈஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த துபாய், சவுதி, பஹ்ரைன், இவங்களுக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முந்த்ரா போர்ட்லேருந்து ரொம்ப ஈஸி கிட்ட. அப்போ அது வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றமில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் வந்து குஜராத் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே வந்து ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த காண்ட்லா போர்ட்டை வந்து
ஒரு ஐடியல் லொக்கேஷனாக இந்த டெஸ்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்டி அமைக்கிறதுக்கு ஒரு ஐடியல் லொக்கேஷனாக இருக்கும். முக்கியமாக வந்து ஸ்பேர்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அசம்பிளி பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஃபினிஷ் ப்ராசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த போர்ட் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அதை அவங்க செட் பண்ண பார்க்குறாங்க. ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கிறது வந்து முண்ட்ரா போர்ட். இப்போ நம்ம பார்த்தது காண்ட்லா போர்ட். ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கிறது முந்த்ரா போர்ட். அதுவும் வந்து ஒரு ஐடியல் லொக்கேஷனாக இருக்கும். அது வந்து இந்தியாவிலே பிக்கஸ்ட் போர்ட்டு. இந்த முந்த்ரா போர்ட்டுங்கிறது இந்தியாவிலே பிக்கஸ்ட் போர்ட்டு. அது வந்து நடத்துகிறவங்க அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் ஆப்சஸ். அவங்க தான் வந்து இந்த முந்த்ரா போர்ட்டை வந்து கையாளுறாங்க. அவங்ககிட்ட வந்து நிறைய நிலப்பரப்பு அதிகமாக இருக்குது, அவைலபிலிட்டி ஆஃப் லேண்ட் நிறையமாக இருக்குது. அப்புறம் வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஃப்ரைட் காரிடார் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜாக இந்த டெஸ்லா கம்பெனி அமைகிறதுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதனால் வந்து குஜராத்தை வந்து முக்கியமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு இதனால தான் காரணம். ஸோ டெஸ்லா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் அங்கே வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வரல, மகாராஷ்டிராலையும் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. குஜராத்தை வந்து அவங்க தேர்ந்தெடுக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஜிஎஸ்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் நிறைய போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முக்கியமான ஒரு ஆதரவு குஜராத் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதுனால அது அங்கே வந்து செட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிளானு. டெஸ்லா வந்து முதல்ல மாடல் 3 எலக்ட்ரிக் சேடானை வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாடல் ஒய், அப்புறம் வந்து கிராஸ் ஓவர் எஸ்யூவி, இதெல்லாம் வந்து டெஸ்லாவோட மாடல்ஸு இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 50 லட்சத்துலேருந்து தொடங்கும் காரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 50 லட்சம் டெஸ்லா காரோடது. ஸோ இதுதான் வந்து ஒரு நியூஸ் இப்போ நான் பார்த்தேன், அது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டெஸ்லா கார் வந்து இந்தியாவில் வரப்போகுது. அவங்க வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க 15 lakhs கேபிட்டலில். பெய்ட் அப் கேபிட்டல் 1 lakhல வந்து கம்பெனி ஆஃப் ரெஜிஸ்ட்ரார்ஸோட ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இனி அடுத்து வந்து அவங்க ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தொடங்குறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துனதில் குஜராத்தை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான நியூஸு. இதை சொல்லணும்னு நினச்சேன். இலான் மஸ்க் எது பண்ணாலும் வந்து ப்ரீ பிளான் பண்ணாமல் பண்ண மாட்டார். அவர் வந்து அதுக்கான அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருக்குது பார்த்து, ஒரு பிஸ்னஸ் மேன் தானே என்ன இருந்தாலும். இப்போ அந்த மென்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது இதில் ஒரு கொஞ்சம் சங்கடமான விஷயமா இருந்தாலும், இந்தியாவில் வந்து டெஸ்லா வரப்போகுது அப்படிங்கிறது இது ஒரு நியூஸு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. என்னோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை இட்ஸ் ராம் சைனிங் ஆஃப். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவும் வந்து கண்டிப்பாக தேவை சேனல் க்ரோத்துக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். டில் தென் இட்ஸ் ராம் சைனிங் ஆஃப். பாய் எவ்ரிபடி. தேங்க்யூ. குட் நைட். பாய்.